நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தானே சோ தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தானே சோ தருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை கூறி, கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், கம் unto me, I will give you rest. என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதலை கொடுப்பேன். இரண்டாவது சொல்லுகிறார், learn of me, learn something from me, then you shall find rest for your soul. என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் இளைப்பாறுதலை கண்டடைவீர்கள். பெறுகிற இளைப்பாறுதல், கண்டடைகிற இளைப்பாறுதல். நீங்கள் இந்த ரெண்டு விதமான இளைப்பாறுதலை உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால், if you have the both of rest in your life, இந்த ரெண்டு வகையான இளைப்பாறுதலை உடையவர்களாக இருந்தால், you shall never be restless. உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் இளைப்பாறுதல் அற்றவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம், தம்மிடத்தில் வந்தவர்களை பார்த்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது ஆண்டவரிடத்தில் வந்து டேக்கிங் இஸ் யோக் மீன்ஸ் அவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய டிசைபிள்ஸ் ஆவது, நம்மை அவருக்கு அர்ப்பணித்து அவரை பின்பற்ற, அவருடைய ஸ்டூடெண்ட்ஸாக, அவருடைய மாணவராக, அவரை ஃபாலோவராக நம்மை அர்ப்பணிக்கையில் ஆண்டவர் நமக்கு அப்படி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். லேர்னிங் இஸ் எ ஆர்ட். கற்றுக்கொள்வது ஒரு கலை. நிறைய பேரால் கற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். அநேகருக்கு கற்றுக்கொள்ளுதல் என்றாலே ரொம்ப கடினமாக இருக்கும். லேர்னிங் இஸ் எ டஃப் ஃபீல்ட், சம்படி ஃபீல் இட் அப்படி நினைப்பாங்க. லேர்னிங் இஸ் எ வெரி டஃப் டு சம்படி. சச் பீப்புள் வாழ்க்கையில் ஒரு லெவல் தான் அடைய முடியும். நல்ல கற்றுக்கொண்டவர்கள், கடினமாக பிரயாசப்பட்டவர்கள் ஸ்தோத்திர சிறந்த நிலையில் இருக்கிறார்கள். இங்கே இயேசு சொல்லுகிறார், டேக் மை யோக் அப்பான் யூ அண்ட் லேர்ன் ஆஃப் மீ. என்னிடத்தில் என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்கள். நாம் எல்லாருமே we are all learners. சிலருக்கு ஆவிக்குரிய நிலையிலே கொஞ்சம் கற்றுக்கொண்ட உடனே எல்லாம் கற்று தேறினவர்களைப் போல தங்களை நினைப்பார்கள். we are not trainers but learners. எல்போர்டு என்ன? பழகுகிறவர்கள், ட்ரைனிங் பழகுகிறவர்கள். கிறிஸ்தவ ஃபீல்டில் நாம் எல்லாருமே லேர்னர்ஸ் தான். முற்றிலும் நான் தேறி ஒரு ஸ்காலர் ஆகிவிட்டேன் என்று யாராலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சிலர் கொஞ்சம் கற்றவர்கள், ரொம்ப கற்றுவிட்டோம் என்ற மதமையில் இருப்பார்கள். நாம் எல்லாருமே எல்போர்டு தான். we are learners. Jesus only is the master. He is the trainer. நாம் எல்லாருமே எல்லா நாளிலும் எல்லா சூழ்நிலையிலும் அவரிடத்தில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்.
If you learn from him, you shall find rest in all your situation. அவரிடத்தில் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்க எந்த சூழ்நிலையிலும் இளைப்பாறுதலை என்ன செய்வீங்க கண்டு கொள்வீர்கள் என்று இயேசு குறிப்பிடுகிறார். Jesus is the best teacher in this world. இயேசு ஒருவர்தான் சிறந்த டீச்சர். அவருக்கு பல பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர் நல்ல போதகர். என்ன போதகர்? நல்ல போதகர், குட் டீச்சர். அவரிடத்திலிருந்து நல்ல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நமக்கு கற்றுத்தருவார். ஒன்றை புரிந்து பால் சொல்லுகிறார், நான் முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல். பால் தன்னை அங்கே அறிமுகப்படுத்தும் போது அவர் தன்னை ஒரு கற்றுக்கொள்கிறவராகவே அவர் சொல்வதை பார்க்கிறோம். இயேசு நல்ல மேய்ப்பன், நல்ல டீச்சர். அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பாடங்கள் அநேகம் உண்டு. அவருடைய சீசர் ஆகிவிட்டால், if you becoming his disciple, he will begin to teach you. உங்களுக்கு போதிக்க தொடங்குவார். நுகத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியாது. அவரிடத்தில் கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை ரெஸ்ட்ஃபுல் லைஃபாக இருக்கும். அவர் எல்லாருக்கும் தெருவில் ஓடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் போதிக்கிறவர் அல்ல. அவர் நல்ல மாஸ்டர். பாருங்க, பவுலுடைய அப்பா எப்படியாவது பவுலை ஒரு சிறந்த பண்டிதனாக்க வேண்டும் என்று சொல்லி கமாலியேல் என்று சொல்லக்கூடிய வேத பண்டிதருடைய கரத்தில் அர்ப்பணித்திருந்தார். அவர் கீழ் அவர் கற்று தேறினார். அவருக்கு கீழ் அடங்கி இருந்த போது பால் அவரால் கற்று தேறின பரிசேயனானார். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இருந்தால், அவருக்கு நம்மை அர்ப்பணித்தால், he will instruct us, நம்மை அவர் போதிப்பார். வேதத்தில் நாம் தேறினவர்கள் என்ற மனது, நான் முற்றிலும் தேறிவிட்டேன் என்ற எண்ணம் யாருக்குள்ளும் வரக்கூடாது. தேறினவன் குருவை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பிரயோஜனமானதையெல்லாம் என்ன செய்வேன்? போதிப்பேன். இயேசுவை குறித்து போர் வீரர்கள், இயேசுடைய லெக்சரை கேட்ட போர் வீரர்கள் இயேசுவை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை என்ன? யோவான் சுவிசேஷம் 7:46 வாசிங்க. சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல, அந்த மனிதர் பேசுவது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை. ஒருவரும் ஒரு காலும் என்ன செய்வதில்லை? இந்த போர் வீரர்கள் இயேசுவிடத்தில் எதுக்காக அனுப்பப்பட்டார்கள்? அவரை அரெஸ்ட் பண்ணுவதற்காக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் இயேசுவண்டை வந்தபோது இயேசு அங்கே லெக்சர் கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த போதனை கேட்டபோது, இவரையா நம்ம அரெஸ்ட் பண்ண வந்தோம் என்று சொல்லி அவர்கள் அவரை அரெஸ்ட் பண்ணாமல் போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் அவர் சொல்ல, அவரை போல இதுவரைக்கும் யாரும் ஒரு கால் என்ன செய்வதில்லை? பேசினதில்லை. அப்போ நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா என்று அதிகாரிகள் அவரிடத்திலே கேட்பதை பார்க்கிறோம். இயேசு நல்ல டீச்சர், நல்லதை போதிப்பார். பிரைஸ் காட். அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது ஸ்தோத்திரம், அவர் நல்ல பாடங்களை கற்றுத்தருவார். தேவனை பற்றி கற்றுத்தருவார். தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கற்றுக் கொடுத்த ஒரு 5 நல்ல பாடங்களை நமக்கும் கற்றுத்தருவாராக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பால் சொல்றாரு, I have learned how to be content, how to be satisfied in whatever state I am. எந்த நிலைமையில் எந்த நிலையில் இருந்தாலும் மனரமியமாய் மகிழ்ச்சியாய் மன ஆறுதலோடு இருக்க என்ன செய்தேன்? கற்றுக்கொண்டேன். அடுத்த வசனத்தில் சொல்கிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். எல்லா சூழ்நிலையிலும் மனரமியமாக மகிழ்ச்சியாக இருக்க நான் என்ன செய்தேன்? மனரமியமாய்
எல்லா சூழ்நிலையிலும், வாழ்விலும் தாழ்விலும், குறைச்சலிலும் நிறைவிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எங்கே இருந்து இந்த நல்ல பாடத்தை கற்றார்? கமாலியேல் பாதத்தருகை கற்றாரா? அவருடைய ரிலிஜியஸ் லீடர்ஸ் கற்றுக் கொடுத்தார்களா? அவர் படித்த கல்வினாலே இந்த ஞானம் அவருக்கு கிடைத்ததா? அவரிடத்தில் சொல்றாரு கலாத்தியர்ல, நான் மனுஷரிடத்தில் கற்றதில்லை என்று சொல்லுகிறார். இங்கே ஸ்தோத்திரம், வேற மனுஷரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. இந்த நல்ல பாடத்தை அவர் கர்த்தராகிய இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார். He had learned this good lesson from the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து அவர் கற்றுக்கொண்டார். உலகத்தில் many people are unsatisfied in life. வாழ்க்கையிலே மன திருப்தி என்பது பணத்தினாலோ அறிவினாலோ கல்வினாலோ வராது. மன திருப்தி கிடையாது. நிறைய பணம் இருந்ததுனால அவர்கள் திருப்தியாக இருப்பார்கள் நினைக்காதீர்கள். பணப்பிரியன் பணத்தினால், செல்வப்பிரியன் செல்வத்தினால், கண்கள் காண்கிறதினால் திருப்தி அடைவதில்லை. வீடு நிறைய என்ன இருந்தாலும் மனிதனுக்கு மன நிம்மதி என்ற ஒன்று ஸ்தோத்திரம் வராது. ஆண்டவர் கொடுக்காத பட்சத்தில் மன நிம்மதி கிடைக்காது. சில நினைக்கலாம், நல்ல குடும்பமாகிவிட்டால், நல்ல புருஷன் கிடைத்து விட்டால், நல்ல மனைவி கிடைத்து விட்டால் நான் எதிர்பார்க்கிற நிம்மதி கிடைக்கும் அப்படி நினைத்து கல்யாணத்துக்காக எதிர்பார்ப்பார். கல்யாணம் பண்ணாம இருக்காதீங்க, அதுக்காக சொல்லல. என்ன சூழ்நிலை நீங்கள் விரும்பின நடந்தாலும் உங்களுக்கு மன திருப்தி என்பது ஸ்தோத்திரம் அவுட்வேர்ட் கண்டிஷன்லேருந்து கிடைக்காது. ஆண்டவர் வருவதா உங்கள் மனதின் திருப்தி. God alone can give you satisfaction. பால் இந்த நல்ல பாடத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களை நீடித்த நாட்களாய் என்ன செய்வேன். பொதுவாக வயதான மக்களுக்கு திருப்தி என்கிற ஒன்றை எளிதாக உண்டாக்க முடியாது. என்ன கொடுத்தாலும் காப்பியில் சுகர் அதிகம் போட்டால் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு அதில் ஒரு அதிருப்தி ஏற்படும். குறைவாக கொடுத்தால் ஏன் குறைத்து கொடுத்தாய். ஸோ வயதான நாட்களிலே மக்களை திருப்திப்படுத்துவது கொஞ்சம் கடினம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வயதான நாட்களிலும் நீடித்த நாட்களிலும் நீடித்த, நீங்கள் சங்கீதம் 91:14 with long life I will satisfy you. நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு போது. அவர் குமாரன், Jesus is the son of God. அவர் குமாரனாய் இருந்தும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். He learned obedience. அவர் தேவன், தேவகுமாரன். He was the son of God. He was equal to God. Yet he learned obedience என்று சொல்லப்பட்டிருக்கிறது. As God he needed to learn nothing. அவர் தேவகுமாரன், தேவன், அவருக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் மாம்சத்தில் வெளிப்பட்ட காலத்தில் மனித குமாரனாக, தேவகுமாரனாக மனுஷ சாயலானார். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும்படிக்கு, நமக்கு மாதிரியை உண்டாக்கும்படிக்கு அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He did not need to learn obedience, but நமக்கு ஒரு மாதிரியை உண்டாக்கும்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தேவகுமாரர்கள், தேவகுமாரத்திகள் என்று சொல்லக்கூடிய நாம் கீழ்ப்படிய வேண்டியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சில இடத்தில் எல்லாம் இருக்கு, கீழ்ப்படிதல் மட்டும்தான் இல்லை. திறமை இருக்கு, அழகு இருக்கு, ஸ்தோத்திர படிப்பு இருக்கு, ஆனால் என்ன இல்லை, கீழ்ப்படிதல் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாமே இருக்கு. கீழ்ப்படிதல்
உயர்வுக்கும் வாழ்வுக்கும் அதான் பேஸா இருக்கு. obedience is the step to exaltation. பைபிள்ல யார் யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணும்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். நாம எப்பொழுதுமே தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் we must obey to God. Second to our parents. பேரண்ட்ஸ் கீழ்ப்படியுமா கீழ்ப்படியக்கூடாதான்? இன்றைக்கு பேரண்ட்ஸ் தான் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய நிலைமை இருக்கு. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிங்கள் என்று அதான் வேதத்தில் எழுதி வச்சிருக்கு. இந்த கடைசி காலத்தில் கீழ்ப்படியாமை அதிகமாக வரும் என்பதை அறிந்துதான் ஸ்தோத்திரம் நியாயப்பிரமாணத்திலே அதை ஒரு பிரமாணமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கீழ்ப்படிதல், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். உங்களை நடத்தக்கூடிய தேவ ஊழியர்களுக்கு அவருடைய ஆலோசனைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்று சொல்லும்போது ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிதல். புருஷன் மனைவி எனக்கு மற்றும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இராணுவ சட்டத்தின்படி மனைவியை நடத்தினால் அந்த குடும்பம் ஒரு இராணுவ ஒரு ஆர்மி சென்டராகத்தான் இருக்கக்கூடும். புருஷர்களுக்கு என்று சொல்ல புருஷன் மனைவிக்கு என்று சொல்லக்கூடிய இடத்திலே பவுல் எழுதும் போது ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? புருஷன் நான் உன்னை கல்யாணம் பண்ணி நீ எனக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆர்டரை சிட்டா பிறப்பிப்பார் என்றால் இது அதை செய் இதை செய் என்று சொன்னால் ஸ்தோத்திர மனைவி எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் என்று ஆர்டர் போட்டுக்கொண்டு இருந்தால் மனைவியால் எல்லாவற்றுக்கும் செய்ய முடியாது. சில வேளை எதிர்த்து விடுவார்கள். அப்போ அவமானப்படுவார் புருஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தான் ஒருவருக்கொருவர் என்ற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒருவருக்கொருவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை. வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு மேல் இருக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் கீழ்ப்படிந்து போவீங்கன்னா ஸ்தோத்திரம் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கும், உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஆபிரகாம் தேவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தான். அவன் சிறுமைப்பட்டு போனானா? ஈசாக்கு தன் அப்பாவுக்கு கீழ்ப்படிந்தான், அவன் மேன்மை அடைந்தான். கீழ்ப்படிதல் தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவகுமாரனாகி எவர் தேவனாய் இருக்கிறார், தேவனாய் இருந்தும் தேவகுமாரனாய் இருந்தும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்றால் நாட் ஃபார் ஹிம்செல்ஃப், அவருக்காக அல்ல, அவருடைய ஜனங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அருமையான பிள்ளை கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். குறிப்பாக உங்கள் பெற்றோர்களுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லாதிருங்கள், கீழ்ப்படியுங்கள். அதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கீழ்ப்படிய வேண்டியவர்களுக்கு கீழ்ப்படிதலை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். ஒருபோதும் ஆண்டவர் கீழ்ப்படிதலை மீறி நடக்க வேண்டும் என்று யாருக்கும் ராங் தகவலை போதிக்கவே மாட்டார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிப்போம். சங்கீதம் 144:1 வாசிங்க. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தாவீது சொல்லுகிறார், Blessed be the Lord who teach my hands to war, my fingers to fight. என் கைகளையும் என் விரல்களையும் யுத்தத்துக்கு படிப்பிக்கிற தேவனுக்கு யுத்தம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய நிலையில் பார்க்கும்போது we stand in battlefield. நமக்கு எதிராக மும்மனை தாக்குதல் இருக்கிறது. உலகம், பிசாசு, மாம்சம். மாம்சம் என்கிற இடத்துல பாவ இச்சைகள், ஆதாமின் எல்லா மாம்ச குணங்களை காட்டுகிற ஈகோ, பெருமை, இப்படி இதெல்லாம் அந்த கேட்டகரியை சேர்ந்தது. மாம்சம் போராடுது. பவுல் சொல்லுகிறார், ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் ஆவி ஒன்றுக்கொன்று விரோதமாக என்ன செய்து போராடுகிறது. அப்படி என்றால் we are standing in battlefield. யுத்தத்தில் நிற்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆண்டவர்
ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நமக்கு இருக்கிறது. அந்த யுத்தங்களை சந்திக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் ஃப்ரீயா நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சத்தியம், கச்சை, மார்பதக்கம் என்று சொல்லி ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். எந்த போர் வீரனும் ஆயுதங்களை தன் சொந்த செலவில் வாங்குவதில்லை. அவன் தேசத்தை காப்பாற்றுவதற்காக அவனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்படுவது போல ஆண்டவர் ஆயுதங்களை நம் கையில் தந்திருக்கிறார். ஆனால் அவைகளை பயன்படுத்துவது நம்முடைய கைகளினால் தான். எந்த ஆயுதமும் ஸ்தோத்திரம் நம்ம கையில்லாம செயல்படுத்த முடியாது. அல்லேலூயா. சோ நம்முடைய கைகளை ஸ்தோத்திரம் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவன் என்று சொல்லும் போது எந்த பிரச்சனை எப்படி சந்திக்கணும், எந்த பிரச்சனை எப்படி செயல்படணும் என்று சொல்லக்கூடிய அறிவை நமக்கு போதிக்கிறவர் ஆண்டவர். சாத்தான் இயேசுவிடத்தில் வந்தபோது ஆண்டவர் அவனுக்கு ப்ராப்பரான வார்த்தையினாலே செயல்பட்டார். வேதத்தில் வாசிக்கும் போது முற்காலத்திலே பல யுத்தத்தில் ஈடுபட்ட தேவ மனிதர்களுக்கு ஆண்டவர் யுத்தத்தில் எப்படி எப்படி செயல்படணும்னு சொல்லி நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். எரிகோவை பிடிக்க என்ன செய்யணும், ஆயியை பிடிக்க என்ன செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எரிகோவை பிடித்தது போல ஆயியை பிடிக்க முடியாது. 7 முறை எரிகோவை சூழ்ந்து சுற்றி வந்தார்கள். ஆயிக்கு சொன்னார் பதிவிடை வை என்று சொன்னார். யோசுவாவுக்கு கொடுத்த ஆலோசனை எப்படி? மோசைக்கு கொடுத்த ஆலோசனை என்ன? மலையின் மேல் ஏறி உன் கையை நீட்டு, உன்னை வெற்றி உண்டாக அமலேக்கியர்கள் மேல். அப்ப அங்க கையை நீட்டி கொண்டே இரு. மோசையை ஃபாலோ பண்ணி யோசுவா எரிகோ பிடிக்க முடியாது. ஒவ்வொரு யுத்தத்திலும் வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் அதுக்கான ஆலோசனை கொடுத்தார். யோசபாத்து கொடுத்த ஆலோசனை நீ துதி. தாவீது கொடுத்த ஆலோசனை என்ன? முசுக்கட்டை செடியில சத்தம் கேட்கும் போது புறப்பட்டு போ, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். அப்படி என்றால் இந்த ராஜாக்களுக்கெல்லாம் யுத்தம் செய்வதற்கு பல ஆலோசனை வழங்கினது போல நாம சந்திக்கிற ஆவிக்குரிய போராட்டத்தில் அந்த யுத்தத்தை எப்படி நடத்தணும் என்று நமக்கு பயிற்சியை தருகிறவர் நம் ஆண்டவர். நாம மும்முனை போட்டி நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு தொகுதியில் சொல்வாங்க மும்முனை போட்டி. நமக்கு எதிராக 3 சேனைகள் தொடர்ந்து கிரியை செய்கிறது, தொடர்ந்து யுத்தம் செய்கிறது. ஸோ அவைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு யுத்த பயிற்சியை நம் கைகளுக்கு தருகிறார். அந்தந்த நேரங்களில் கர்த்தர் நமக்கு தேவனுடைய ஞானத்தை தந்து ஒவ்வொரு யுத்தத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்க செய்ய நம் கைகளை பழக்குவிக்கிறார். கைகளை பழக்குவிக்கிறார் மீன்ஸ் நம்மை அதற்கு ஆயத்தப்படுத்துகிறார். எந்த ஆயுதங்களும் கைகளால் தான் ஸ்தோத்திரம் பயன்படுத்தப்படுகிறது. ஆகினால கைகளை தாவீதுக்கு கைகளை பயன்படுத்தினபடினால பயிற்றுவித்ததினால அவனுக்கு எதிராக வந்த எல்லா யுத்தங்களிலும் மகத்தான வெற்றியை பெற்றார். அப்போ ஆண்டவர் யுத்தத்தில் பயிற்றுவிக்கிறார். உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் ஒரு விதமான தாக்குதல் இப்போ உங்களுக்கு இருக்குது. ஒரு இச்சை உங்களை தாக்குறதுன்னு வைத்துக் கொள்ளுங்க, அது ஒரு வியாதி உங்களை தாக்குறது, அது சில மனிதர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி ஒருமித்து செயல்படுவது, இதெல்லாம் நீங்கள் தற்காலிகமாக நினைக்காதீங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்பாக நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்பாக ஒன் டைப் ஆஃப் ஸ்பிரிட் இஸ் மூவிங், கண்ட்ரோலிங் ஆர் இன்ஸ்பைரிங். சில உங்களுக்கு எதிராக நன்றாக இருந்தவர்கள் திடீர்னு உங்களுக்கு எதிராக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகி உங்களுக்கு எதிராக எழும்பி வருகிறார் என்றால் நாட் ஆக்சிடென்டல், இட் இஸ் ஒன் ஆஃப் த டெவில்ஸ் அட்டாக். அவர்களுக்கு பின்னால் ஒரு கிரியை இருக்கு. நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு தொழிலில் சந்தித்தாலும் சரி, குடும்பத்தில் சந்தித்தாலும் சரி, பிள்ளைகள் மூலமாய் சந்தித்தாலும் சரி, புருஷன் மூலமாய் சந்தித்தாலும் சரி, சம்திங் ராங், சம் ஈவில் ஸ்பிரிட் இஸ் ஹைடிங் பிஹைண்ட் த சிச்சுவேஷன். ஒவ்வொரு நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கு பின்னால சில ஆவிகள் கிரியை செய்கிற, இதை நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டும். அதுக்குள்ள ஞானத்தை ஆண்டவர் தருவார். அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அப்படி இருந்தால் நீங்கள் எளிதாய் உங்கள் பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும். 4வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க.
அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல, யோவான் தன் சீசர்களுக்கு ஜெபிக்க போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும், எங்களுக்கு ஜெபிக்க போதித்தருளும் என்று கேட்டார்கள். இயேசு ஜெபத்தை முடித்து வந்தபோது இந்த சீசர்கள் எடுத்துக்கொண்டால், the disciple had been watching Jesus and his prayer life and his அந்த ஜெபத்தினால் அவர் கிடைத்த பலன், இந்த காரியத்தை நீண்ட காலமாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவுடைய ஜெப வாழ்க்கை அவர்களுக்குள்ளே ஸ்தோத்திர ஜெபிக்கும்படி ஒரு ஆர்வத்தை தூண்டிற்று. ஒரு ஒன்னாப்த சீசன் கேட்கிறாரு, யோவான் தன் சீசர்களுக்கு ஜெபிக்க போதித்தது போல எங்களுக்கும் ஜெபிக்க என்ன செய்யும்? அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து மாடல் பிரேயரை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லக்கூடிய அது ஒரு மாடல் பிரேயர். அதையே ஒவ்வொரு நாளும் ஜெபித்து முடித்தால் போதுமா என்று சொன்னால் போதாது. அதை பாராமல் ஒவ்வொரு நாள் சொல்லுவாங்க சிலர். பரமண்டல ஜெபம் சொல்லலை சில குற்றச்சாட்டாக சொல்லுவாங்க. மேக்ஸ் ஆசிரியர் மாடல் கணக்கு போடுவார், அந்த ஒரு கணக்கை மட்டும் நீங்கள் படித்து எக்ஸாம் எழுது. அதே போல் அது ஒரு மாடலாக இப்படி இதான் ஒரு மாடல் கணக்கு. ஸோ அதையே நீங்கள் மாடலாக வைத்து அதான் வரும். அது ஒரு மாடல். இதே போல் வரும். இதே போல் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் தேவனை கனப்படுத்தி தேவனிடத்தில் ஸ்தோத்திரம் மன்றாடி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஓமையை விளக்கி அங்கே அந்த ஜெபத்தை குறித்த நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தபடியினால் இயேசு கிறிஸ்து சீசர்கள் அனைவரும் ஜெபம் யுத்த வாரியஸாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பின்பு ஸ்தோத்திரம் அவர்கள் அனைவரும் ஜெபத்தில் ஊக்கமாக என்ன செய்தாங்க? இயேசு அந்த ஜெபத்தின் வேல்யூவை அவர்கள் புரிந்திருந்தார்கள். வேதத்தில் வாசிக்கையில் யோவானை குறித்து பார்க்கும்போது, யோவான் ஸ்நானகன் ஒரு தீர்க்கதரிசி, அவர் இரத்த சாட்சி என்று தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபிக்க என்ன செய்தாராம்? கற்றுக் கொடுத்தார். இயேசு அப்படியே கற்றுக் கொடுத்தார். என்ன அற்புதம் செய்யணும், எப்படி பேய்களை துரத்தணும், எப்படி பிரசங்கம் பண்ணணும், அந்த பிரசங்க கலைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கவில்லை, ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வல்லமையான தேவ மனிதர்கள் எல்லாருமே நன்றாக ஜெபித்தவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து சீசர்களுக்கு போதித்தார். வேல்யூவை குறித்து போதித்தார், இம்பார்ட்டன்ஸை குறித்து போதித்தார். ஒருவர் சொல்லுகிறார், effective prayer is the provision for every need and the solution for every problem. ஸ்தோத்திரம். ஊக்கமாக உண்மையாக ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும். உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் அதுவே தீர்வாக இருக்கிறது. அல்லேலூயா. அதான் மாடல் பிரேயர். இன்னொரு சொல்ல நீங்கள் அதை வசனத்தில் இந்த பெர்சிஸ்டன்ட் என்று சொல்லும்போது நம்முடைய ஸ்தோத்திர ஒருவர் சொல்லுகிறார், persistent in prayer is not an attempt to change God's mind. தேவனுடைய மனதை மாற்றக்கூடிய ஒன்றல்ல. அதாவது persistence in prayer is not an attempt to change God's mind, but get ourselves to the place where he can trust us with thanks. அதாவது ஜபத்தில் ஊக்கமாக அந்த ஊக்கம் காண்பித்து அந்த persistence தேவனுடைய சித்தத்தெல்லாம் மாறி தேவனை டைவர்ட் பண்ணுவதில்லை, பட் நம்மை தேவன் நம்பத்தக்க இந்த இடத்துக்கு நம்மளை என்ன செய்வது, கொண்டு போவது என்று சொல்லுகிறார். இதில் தான் கீப் ஆன் பிரேயர் என்று சொல்லும்போது நடுராத்திரி ஒரு எமர்ஜென்சியாக அந்த கஷ்ட நேரத்தில் மட்டும் ஆண்டோடு சொல்வதில்லை, தொடர்ந்து என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க என்ன செய்றாரு? அன்புள்ள ஆண்டவரே, வரவிருக்கின்ற புதிய ஆண்டின் நாட்களை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து உமக்கு பயனுள்ளவர்களாக வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபையும் இரக்கம் தந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய ஆண்டை எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தாரும். கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.